62:5 என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புவது அவரால் வரும். பாருங்க, சங்கீதக்காரர் இப்படி சொல்றாரு. ஏன் மனுஷரை போய் சார்ந்து கொள்ள? ஏன் சவுல்கிட்ட போற? சவுல் அம்மா அப்பாட்ட ஏன் நீ போற? ஏன் உன் கூட பிறந்த 7 பேர்ட்ட நீ ஏன் போற? அவங்கள சார்ந்து ஏன் வாழுற? ஆத்துமா பார்த்து பேசுறாரு. பாருங்க, தாவீது ஜெபம் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வார். ஆத்துமா ஏன் கலங்குற? தேவனே நோக்கி அமர்ந்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்பு அங்கிருந்தா வரும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாசிரி சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, அவன் ஏதாவது ஒன்று செய்விருக்க, அவன் ஏமாத்துறான். மனுஷர் மனம் மாறுவாங்க. பாருங்க, சரிவாங்க, திடீர்னு காலை வாரி விட்டுருவாங்க. நான் எத்தனையோ பேர் அதை பார்த்துருக்கேன் என் சரித்திரத்தில். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் நம்புவது அவரால் மட்டுமே வரும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அவர் மேலே விசுவாசம் வைக்கிறீங்களா? ஒரு அம்மா சொன்னாங்க, 100 பொண்ணு பார்த்தேன், ஒன்றும் முடியலை. ஏன் முடியலை? அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கட்டும். கிடைக்கு வரை இறக்கம் கிடைக்கு வரையும் காத்துருங்க. ஏற்ற துணை கிடைக்கு வரையும் காத்துருங்க. ஏன் ஓடுறீங்க? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இருக்கு பைபிளை. மனுஷரு வேணும், ஆண்டவர் வேணா. இது முடியாத காரியங்க. நீங்கள் மனுஷரை சார்ந்து கொள்ளாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் அமர்றீங்களோ அவளுக்கும் உங்கள் வாழ்க்கை இன்பமாய் மாறும். ஏன்னா அப்படி சமூகத்தில் ஆனந்தம் இருக்கிறது. அப்படி வலது வாரிசத்தில் பாருங்கள், பேரின்பம் இருக்குது. வேறு இடத்துல 1000 நாள் இருப்பதை பார்க்கல, உங்களுடைய சமூகத்தில் ஒரு நாள் அமர்வது நல்லது. அப்படி சமூகத்தை நித்தமும் தேடுங்க. உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிடுங்க, அப்படியே தண்ணீரை போல் ஊற்றிடுங்க. அப்பொழுது நீங்கள் நம்புவது வரும். அவரை நம்பி யாரும் மோசம் போன சரித்திரமே இல்லை. வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தி விசேஷம் பாருங்கள். எத்தனையோ தாசர்கள், பரிசுத்தவான்கள், ஆண்டவரை தேடுறவங்க அவரை நம்பி மோசம் போனாங்களா? இல்லை, அவங்க நம்பிக்கை வீணே போகலை. தாவீது நம்பிக்கை வீண் போகலை. ஆபிரகாம் நம்பிக்கை வீண் போகலை. ஈசாக்கு நம்பிக்கை வீண் போகலை. நம்முடைய முன்னோர்கள் அவர் மேல் நம்பிக்கை வச்சாங்க, வீண் போகலை. உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது? நிச்சயமாக வீண் போகாது. நீங்கள் நம்பினது கர்த்தராலே வரும். எந்தெந்த காரியத்துக்கு நம்புறீங்க? ஆண்டவரே, இந்த காரியத்தில் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, பிள்ளை காரியத்தில் நம்புகிறேன், குடும்ப காரியத்தில் நம்புகிறேன், சமுதாய காரியத்தில் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, வேலையில் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, பிள்ளை காரியத்தில் உண்மை நம்புகிறேன், படிப்பில் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. அவர் மேலே நம்பிக்கை வச்சு வீண் போகாது. நிச்சயம் நீங்கள் நம்புவது அவராலே வரும்.